உங்களுக்கு தெரியும் சென்ற மாதம் எவ்வளவு பெரிய மழை பெஞ்சது, வரலாறுல இல்லாத மழை. 100 வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு மழை. பாதிக்கப்பட்ட மாவட்டம் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், அதே போல தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்கள்லாம் மிகப்பெரிய பாதிப்பு. நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக என்ன கேட்டாரு? நிதி கேட்டார். மக்களுக்கு நான் நிதி கொடுக்கணும், இழப்பீடு அதிகமா இருக்கு கொடுங்கன்னு. அதுக்கு ஒன்றிய நிதியமைச்சர் என்ன சொன்னாங்க? நாங்கள் என்ன ஏடிஎம் மிஷினான்னு கேட்டார். அதற்கு தான் நான் சொன்னேன், நாங்கள் என்ன உங்க அப்பா வீட்டு காசை கேட்டேன். கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. டெல்லியில் பிரஸ் மீட்டு, பத்திரிகையாளர் சந்திப்பு, 1/2 மணி நேரம் எனக்கு பாடம் எடுத்தாங்க. உதயநிதி மரியாதையை பேசணும் அப்படின்னு. நான் உடனே சொன்னேன், அம்மா என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்போ மரியாதையாக கேட்குறேன். மாண்புமிகு மரியாதைக்குரிய ஒன்றிய நிதியமைச்சருடைய மரியாதைக்குரிய அப்பா வீட்டு பணத்தை நாங்கள் கேட்கல, நாங்கள் மக்கள் எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் கட்டியிருக்கக்கூடிய வரி பணத்தை தான் நான் கேட்டேன்னு சொன்னேன். நீங்கள் கேட்ட மரியாதையை நான் கொடுத்துட்டேன். நாங்கள் கேட்ட நிதி 1 பைசா கூட நீங்கள் இன்னும் கொடுக்கல. தமிழ்நாட்டு மக்கள் கட்டுகின்ற வரி பணம் 9 வருஷத்துல 5 லட்சம் கோடி கட்டியிருக்கோம். திரும்பி எவ்வளவு தெரியுமா கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு? வெறும் 2 லட்சம் கோடி. இன்னொரு புள்ளி வரும், நாம ஒன்றிய அரசுக்கு 1 ரூபா வரி கட்டணும்னா அவங்க திருப்பி நமக்கு கொடுக்கிறது, தமிழ்நாட்டுக்கு கொடுக்கிறது வெறும் 29 பைசா. இப்படி அனைத்து உரிமைகளையும் பறிச்சிருக்கிறாங்க கடந்த 9 வருஷத்துல. இன்னைக்கு பட்ஜெட்டுக்கு முன்னாடி எப்பவுமே அந்த அம்மா உண்மையாவே அல்வாக்கின்றாங்க. தொலைக்காட்சியில் பார்த்தேன். கண்டிப்பா இந்த வருஷமும் தமிழ்நாட்டுக்கு அல்வாவை தான் கொடுக்க போறாங்க. எனவே இந்த தேர்தலில் நாம் அத்தனை பேரும் பாஜகவுக்கு அல்வா கொடுக்கிறதுக்கு நீங்கள் அனைவரும் தயாராக இருக்க வேண்டும். 2024 மீண்டும் பாஜக வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டுக்கு அல்வா தருவாங்க. அதனால அவங்க தர்றதுக்கு முன்னாடி நாம அவங்களுக்கு தருவதற்கு தயாராக வேண்டும். பிரதமர் ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் எந்த நிகழ்ச்சி நடந்தனாலும் முதல்ல ஆரம்பிக்கும் போது திருக்குறள் தான் பேசுவார். அது யாருக்கும் புரியாது கடைசி வரைக்கும் என்ன குரல் சொல்றாருன்னு. ஒரு பக்கம் பொங்கல் கொண்டாடுவார், ஆனா இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசு அலுவலகங்கள், அஞ்சலகம், போஸ்ட் ஆபீஸ், பேங்க் பொங்கலுக்கு விடுமுறை இல்லைன்னு அறிவிச்சாங்க. இந்த 2.5 வருஷத்துல கழக ஆட்சி அமைஞ்சு 2.5 வருஷத்துல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எத்தனையோ திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி இருக்கிறார். இதையெல்லாம் நீங்க மனசுல ஏற்றிக்கொள்ள வேண்டும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நாம நம்மளுடைய சாதனைகள் சொல்லி கேட்கிறோம், இத்தனை சாதனைகள் செஞ்சிருக்கோம்னு நம்ம சொல்றோம். ஆனா ஒன்றிய பாஜகவுக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா 10 வருஷமா அவங்க தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணல. அதற்கு சிறந்த உதாரணம் இப்ப வரைக்கும் எய்ம்ஸ் ஒரு செங்கல் தான் இருந்துச்சு, அதை நான் தூக்கிட்டு வந்துட்டேன். இப்ப வரைக்கும் நிதி ஒதுக்கல. ஒன்றிய பிரதமர் 2013 அவர் ஆட்சியில் 2013 ஒரு வாக்குறுதி கொடுத்தார். 2020 இந்தியாவை நான் வல்லரசு நாடா மாற்றி காட்டுவேன் அப்படின்னு சொன்னார். இப்ப திருப்பி அதையே சொல்றாருங்க. 2047 நான் இந்தியாவை வல்லரசு நாட்டை மாற்றி காட்டுவேன்னு சொல்றேன். ஆனா ஒரே ஒரு விஷயத்துக்காக ஒன்றிய பிரதமரை பாராட்டி ஆகணும். ஒன்னே ஒண்ணு சொன்னாரு, இந்தியாவே நான் மாற்றி காட்டுவேன்னு சொன்னாரு. இப்ப பேரை மாத்திட்டாரு. இனிமே யாரும் இந்தியான்னு சொல்லக்கூடாது, பாரத்ன்னு சொல்லுங்க அப்படின்றாரு. கேட்டா நான் தான் இந்தியாவை மாத்துவேன்னு சொன்னேன்ல அப்படின்றார். அது மட்டும் இல்ல, இந்த 9 வருஷ ஆண்டு 10 ஆண்டு பாஜக அரசுடைய ஊழல்களை நாம இல்ல, சிஏஜின்ற ஒரு அமைப்பு, கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் தணிக்கை குழு, அவங்களுடைய வேலையே ஒன்றிய அரசு மாநில அரசு செய்கின்ற செலவுகளை சரிபார்க்கிறது, தணிக்கை பண்றது. அந்த சிஏஜி அறிக்கையில இந்த 10 வருஷ பாஜக அரசினுடைய ஊழல் அத்தனையும் வெளில வந்துருச்சு. அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க 7.5 லட்சம் கோடி ரூபாய் காணும், கணக்கு இல்லை. 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு ஒன்றிய பாஜக அரசு கணக்கு காட்டியிருக்கு. எவ்வளவு தெரியுமா? 250 கோடி ரூபாய். 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு 250 கோடி ரூபாய். அதே போல ஆயுஷ்மான் பாரத்னு ஒரு திட்டம், அதுல இறந்து போன 88,000 பேருக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. காப்பீட்டு திட்டம், செத்தே போயிட்டான் அவன் பேர்ல 88,000 பேருக்கு காப்பீட்டு திட்டம். இதையெல்லாம் மறைக்கத்தான் இப்ப தேர்தல் இருக்கிற நேரத்தில் அயோத்தியில ராமர் கோயில் கட்டுறோன்னு அதை சொல்லி வாக்கு கேட்டு வருவாங்க. கோயில் கட்டுனா எங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து சாமி கும்பிட்டு தான் போவாங்க. ஆனா அதே நேரம் தேர்தல்னு வந்தா வாக்குச்சாவடிக்கு போய் உதயசூரியன் சின்னத்துல தான் வாக்களிப்பாங்க.
ஆன்மீகம் எது, அரசியல் எதுன்னு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் பாஜக மாதிரியான கட்சிகளை தமிழ்நாட்டுக்குள்ள நாம நுழைய விட மாட்டேங்கிறோம். இங்க இன்னொரு ஒரு கோஷ்டி இருக்கு, அடிமை கோஷ்டி. நம்ம மாநாடு நடந்ததுல இருந்து ஒருத்தன் வெளில வரலைங்க, எங்கன்னே தெரியல யாருமே. அதுல வந்து பல அணிகள் இருக்கு. ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, எடப்பாடி விரைவில் ஜெயிலுக்கு போவாரு அப்படின்னு இவர் சொல்றாரு ஓபிஎஸ். அவர் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல அவர் தான் முதல்ல ஜெயிலுக்கு போக போறாருன்னு அவர் சொல்றாரு. நான் சொல்றேன், விரைவில் நீங்க 2 பேருமே ஜெயிலுக்கு போக போறது உறுதி. அங்கேயுமே உங்களுக்கு பக்கத்து சீட்டு கிடைக்க போது உறுதி. உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், ஜெயிலுக்கு போகும்போது கூட தவழ்ந்து போகாதீங்க. அதே மாதிரி சட்டசபையிலங்க அடிக்கடி வெளிநடப்பு செஞ்சிருவாங்க. அவங்க வெளிநடப்பு செய்யும் போது என்ன தெரியுமா காரணம் இருக்கும், ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனையை சொல்லியோ, அவங்க இது வரைக்கும் ஒரு முறை கூட வெளிநடப்பு செஞ்சதில்லை. என்ன சொல்லி நம்ம வெளிநடப்பு செய்யறாங்க, எனக்கு அவர் பக்கத்தில் சீட்டு கொடுக்காதீங்க, எனக்கு பின்னாடி ரோல கொடுங்க சீட்டு, நான் அவர் பக்கத்தில் உட்கார மாட்டேன். ஸ்கூல் பசங்க எல்லாம் சண்டை போடுவாங்கல்ல, அது மாதிரி. அதுல இவர் எந்திரிச்சு பேசினார்னா அவர் அப்படியே திரும்பிப்பாரு. அதிமுக காரனுக்கு தேவை வெறும் 2 கால் தான். ஏன்னா காலில் வர கட்சி தான் அதிமுக. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் அந்த அம்மாவோட காலில் விழுந்து கிடந்தாங்க. அந்த அம்மா இறந்த பிறகு அம்மையார் சசிகலா அம்மையோட காலில் விழுந்து கிடந்தாங்க. அப்புறம் அந்த அம்மா காலையும் மாறி விட்டு நீயா என்ன முதலமைச்சர் ஆக்குன்னு கேட்டாங்க. அதன் பிறகு ஓபிஎஸ் கொஞ்ச நாள் இருந்தாரு, அவருடைய காலை இவர் வாரி விட்டாரு, இவரோட காலை அவர் வாரி விட்டார். இப்படி காலில் வார கட்சி தான் அதிமுக என்பதை நீங்க உணர வேண்டும். இன்னொரு மிகுந்த நகைச்சுவையான நிகழ்ச்சி நீங்க பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க. 2 நாட்களுக்கு முன்பு அந்த கட்சியினுடைய முன்னாள் தலைவர், நம்முடைய கலைஞருடைய நண்பர் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாள் விழா. அதுக்கு திருப்பத்தூர்ல அந்த கட்சியுடைய நிர்வாகி போஸ்டர் அடிக்கிறாங்க. எம்ஜிஆர் போட்டோக்கு பதிலா அரவிந்த் சாமி போட்டோ, நடிகர் அரவிந்த் சாமி போட்டோவை அடிச்சு ஊர் ஃபுல்லா ஒட்டிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேடு கெட்ட கட்சி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? தன்னோட கட்சி தலைவரோட போட்டோ எதுன்னு தெரியலங்க அவனுக்கு. எம்ஜிஆரா நடிகர் அரவிந்த் சாமியானு குழம்பி போயிருக்கிற கட்சி தான் அதிமுக. அந்த அளவில் அந்த கட்சி இப்போ இருக்கு. பாஜக கூட்டணியிலிருந்து விலகிட்டோன்னு சொல்றாங்க, ஆனா மக்கள் அதை நம்பவே மாட்டாங்க. இன்னைக்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் பத்திரிகை சந்திப்பு, அதில் கேட்குறாங்க கூட்டணி பற்றி. என்ன தெரியுமா சொல்றாரு, அரசியல நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது அப்படின்றாரு. எனவே தமிழ்நாட்டு மக்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதிமுக, நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன், அதிமுகவுடைய தேசிய தலைமை தான் பாஜக, பாஜகவுடைய மாநில கிளை தான் அதிமுகன்றதை நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. எனவே இவர்களையெல்லாம் நாம் விரட்டி அடிக்க வேண்டும். 2024 மக்களவைத் தேர்தலில் இந்த 2 கட்சிகளையும் டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும்.